அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அதாவது நோய் வருமுன் காப்பதே சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் கோபத்தை எப்படி கையாளுவது என்பது பற்றிய 10 வகையான டிப்ஸ் மற்றும் கோபத்தை தடுக்க 7 வகையான உணவுகள் பற்றியும் அறியலாம். கோபத்தை குறைப்பது என்றால் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சி குறைந்தது 20 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். கோபத்தால் வரும் பதற்றத்தை குறைக்க நகைச்சுவையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தின் போது உங்கள் மனதை கட்டுப்படுத்த சுவாசம் மற்றும் மார்பு பகுதியில் இல்லாமல், அதாவது உடலை மிகவும் அசைக்காமல் உதரவிதானத்திலிருந்து சுவாசியுங்கள். எப்போதும் எல்லாம் முடிந்துவிட்டது என எண்ணாமல் இது உலகத்தின் முடிவல்ல என சிந்தித்து அமைதியடையுங்கள். நீங்கள் மன அமைதி அடையும் வரை கோபத்தை உண்டாக்கும் சூழ்நிலையில் இருந்தோ அல்லது அதற்கு காரணமான நபரிடமிருந்தோ விலகிச் செல்லுங்கள். கோபத்தின் போது ஒரு ஆச்சரியமான வழியில் நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தலாம். எவ்வாறெனில், நீங்கள் பார்க்கும் 5 விஷயங்கள், நீங்கள் தொடக்கூடிய 4 விஷயங்கள், நீங்கள் கேட்கும் 3 விஷயங்கள், நீங்கள் நுகரும் 2 விஷயங்கள், நீங்கள் சுவைக்கும் 1 விஷயம் ஆகியவற்றை கண்டறியுங்கள். பிறகு பாருங்கள், மன அமைதி அடைவீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்த மனதிற்குள் 10 அல்லது 100 வரை எண்ணுங்கள். நீங்கள் அமைதியடைய 3 மந்திரங்களை கூறுங்கள். ரிலாக்ஸ், அதாவது அமைதியாக இரு. டேக் இட் ஈஸி, அதாவது இதை நான் எளிதாக எடுத்துக்கொள்வேன். இட்ஸ் நாட் வர்த் இட், அதாவது இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என மனதிற்குள் கூறிக்கொண்டு விலகுங்கள். உங்களை கோபப்படுத்தும் நபரிடம் பிரச்சனைகளை கையாளும் போது நீ என்னை கோபப்படுத்துகிறாய் என்று சொல்வதற்கு பதிலாக நான் உன்னால் விரக்தி அடைகிறேன் என்று சொல்லி அவர்களிடமிருந்து விலகுங்கள். அடுத்ததாக, கோபத்தை தடுக்கும் 7 வகையான உணவுகள் எவையெனில் டார்க் சாக்லேட், வாழைப்பழம், கொட்டைகள் மற்றும் விதைகள், சால்மன் என்கிற காலா மீன், சார்டைன்ஸ் என்கிற மத்தி மீன், பசலைக்கீரை மற்றும் கேல், ஓட்ஸ் மற்றும் பழுப்பு நிற அரிசி, கிரீன் டீ, கேமமைல், லாவெண்டர் டீ போன்ற இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.